ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எரேமியா புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கூப்பிட்டாதான் நமக்கு யாரும் பதில் கொடுப்பாங்க. ஒருவருடைய பெயர் சொல்லி கூப்பிட்டாதான் அவங்க நமக்கு ஏன் கூப்பிட்றீங்க, என்ன காரணம்னு கேட்பாங்க. ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஏதாகிலும் கேட்டால் தான் நமக்கு பதில் கிடைக்கும். நம்ம அமைதியாக இருந்தால் எதுவும் கிடைக்காது. அப்போ நம்ம கூப்பிடணும். எந்த ஒரு இடமா இருந்தாலும் நம்ம சத்தமிட்டு கூப்பிடணும். அவங்க காதில் விழுற மாதிரி கூப்பிடணும். ஒரு காரியம் அவங்களுக்கு சொல்லணும், ஒரு செய்தி ஒருத்தவங்களுக்கு சொல்லணும், ஒருத்தரோடு நம்ம பேசணும், ஒருத்தரோட நம்ம ஏதாகிலும் உதவி பெற நம்ம நினைக்கணும். இப்படியாப்பட்ட காரியத்தில் அவங்கள நோக்கி நம்ம கூப்பிட்டாதான் அவங்க காதில் விழும். அவங்க என்னென்னு கேட்பாங்க, ஏதுன்னு கேட்பாங்க, நமக்கு அதனுடைய பதில் நமக்கு சொல்லுவாங்க. அதே போல் கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிட்டோம்னா நம்மளுடைய தேவை என்னென்ன என்பதை எல்லாத்தையும் நம்ம எப்படி ஒரு நண்பன்கிட்ட நம்ம மற்ற மனிதர்கள்ட்ட நம்ம சொல்கிறோமோ, அதே போல் ஆண்டவர்கிட்ட என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரோ, அப்போ நம்மளுடைய எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நம்ம நினைக்கிற சகல காரியங்களையும் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிட்டு அவர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம்னா அவர் நமக்கு எல்லா காரியங்களையும் ஜெயம் கொடுக்கிறார், கிருபை அளிக்கிறார், வல்லமையாக நம்மளை நடத்துகிறார். நம்ம கேட்குற எல்லாவற்றையும் என்ன பண்ணுறார், நமக்கு அவர் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம், நம்மளுடைய விண்ணப்பங்களை அவரிடத்துல நம்ம சொல்லுவோம். நம்ம எந்த ஒரு கிருபை வரங்களாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொள்கிற எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனபடி நாளை கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், அவரிடத்தில் நம்ம விண்ணப்பங்களை வைப்போம். ஆமென். அல்லேலூயா.